ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுமத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் 25/8/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆலய வழிபாடுகள் செய்வது, இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வது, குலதெய்வங்களை வழிபாடு செய்வது, பாரம்பரிய தெய்வங்களை வழிபாடு செய்வது, இவையெல்லாம் இந்த சரிவர நாம் செய்து வருகின்ற பொழுது வீட்டிலே சந்தோஷம் ஏற்படுமாம். நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். இப்போ முன்னைய காலத்திலே எல்லாம் காலையிலே இந்த பிள்ளைகளெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து சுவாமி அறையிலே பூஜை செய்து பிரார்த்தனை செய்து கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு தேவாரம் படித்து விபூதி நிறைய விபூதிகளெல்லாம் பூசிய வண்ணம் பாடசாலைக்கு செல்லுகின்ற ஒரு காலம் இருந்தது. இப்போ சற்று நாகரிகம் மாற 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 இந்த நாகரிகத்தினாலே இப்பொழுது விபூதி வைத்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பல இடங்களிலே பிள்ளைகளும் அதனை விரும்புவதல்ல. அங்கே அந்த பாடசாலையினுடைய அதிகாரிகளும் ஒரு சிலர் இவ்வாறான ஒரு அதுக்கு தடைகள் என்பதும் வருகின்ற பொழுது நம்முடைய சமயத்தை நாம் தான் ஏனையவர்களுக்கும் அதை புரிந்து கொள்ளுகின்ற அளவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சமய விழுமியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறு நாம் நல்லவற்றை எடுத்து கூற வேண்டும். விபூதி என்பது அது யாரெல்லாம் அந்த விபூதியை அணிந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியது, நல்ல அறிவை தரக்கூடியது, நல்ல ஞானத்தை தரக்கூடியது, செல்வத்தை தரக்கூடியது. இதனாலே தான் ஞானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. மந்திரமாவது நீரு. இந்த மந்திரம் நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிடந்த மறைமொழிதானே மந்திரமன். இந்த மந்திரம் போன்றது அவ்வளவு புனிதமானது இந்த விபூதி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. தேவர்களை விடவும் சிறப்பானதாம் வானவர் மேலது. தேவர்களுடைய உடம்பு பூராகவும் திருநீற்றோடு கூடியதாகவும் அதை விட உயர்வானதாகவும் சிவனுடைய உடம்பிலே பூசப்பட்ட திருநீறு. சுந்தரமாவது நீரு. சுந்தரம் என்றால் அழகு, அழகை தருவது நீரு. துதிக்கப்படுவதும் நீரு, எல்லோராலும் போற்ற வேண்டியது. இவ்வாறு சிறப்போடு கூடியது. நாம் இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே காலையிலே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்பா அம்மா கவனிக்க வேணும். அப்பா ஒரு பக்கம்
கையிறக்க தொலைபேசியை நோண்டிக் கொண்டிருப்பார். அம்மா ஒரு பக்கம் கையிறக்க தொலைபேசி, பிள்ளைகள் அவரவர் பாடு என்ன செய்கிறார்கள் என்று இப்போ பல இடங்களிலே தனித்தனி ரூமுகளிலே அவர்களை அடைத்து விடுவது, என்ன செய்கிறார்கள்னே தெரியாமல் சில பிள்ளைகள் இதனாலே சீர்கட்டு செல்லுகின்றார்கள் என்ற உண்மையை யாரும் மறுக்க முடியாது. அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். வளரும் காலத்திலேயே பெற்றோடு இருக்கிற காலத்தில் இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்ற பொழுது, ஓ இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் நமது சமயம், இதுதான் நமது கலாச்சாரம் என்பதையெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த நாகரீக உடைகள் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதலில் பெரியவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்பா லாங்ஸ் போட்டு ஷர்ட் போட்டு கோயிலுக்கு போனால் பிள்ளையும் அதைத்தான் செய்வான். அம்மா சுடிதாரோட கோயிலுக்கு போனால் பிள்ளையும் அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவாக பிள்ளை போகுது. நாகரீக உடைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நமது வழிபாட்டிலாவது நமது கலாச்சார உடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆலய வழிபாட்டில் எந்த காரணம் கொண்டும் எந்த சாட்டு சொல்லியும் எவரும் நாகரிக உடைகளில் ஆலயத்துக்கு செல்லக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வர வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். முதலில் நாம் திருந்தி கொள்ள வேண்டும். அப்பா அம்மா கலாச்சார உடைகளோடு ஆலயத்துக்கு போகின்ற பொழுதுதான் பிள்ளை போகும். இது அப்பா அம்மாவே ஷர்ட் போட்டு ட்ரௌசர் போட்டு தான் அப்பா கோயிலுக்கு போகிறாருன்னா பிள்ளையும் அதைத்தான் பின்தொடர்கிறது. இந்த நல்ல எண்ணங்களோடு நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். எதிர்வரும் புதன்கிழமை ஆவணி சதுர்த்தி என்கின்ற விநாயக சதுர்த்தி, விநாயக பெருமானுடைய ஆலயங்களிலே பல்வேறு சிறப்புகளோடு கூடியதாக பூஜை வழிபாடுகள் சங்காபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே செங்கலடி ரமேஸ்புரம் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய இந்த மகா கும்பாபிஷேக தினத்தினுடைய மணவாளக்கோல மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை ஸ்ரீ விக்ன விநாயகர் என்கின்ற ஆனைக்கோட்டை சம்பந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய துவஜாரோகணம் என்கின்ற மகோத்சவம் வியாழக்கிழமை சாந்தி பூஜைகள் நடைபெற்று 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே இந்த துவஜாரோகண மகோத்சவம் நடைபெற இருக்கின்றது. நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.